ராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேடம், இப்போ புதன் பகவான் வந்து 9ஆம் பாவத்தில் இருக்கார். 9ஆம் பாவத்தில் இருக்க புதன் பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்கார். அப்போ வக்ரகதி அடைஞ்சிருக்கும் போது ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன தோணும் அப்படின்னா, எல்லாம் துலாம் எக்ஸலண்ட்டாக இருக்குது எக்ஸலண்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க, நமக்கு இந்த மாதிரி எதுவும் நடக்கலைப்பா அப்படின்ற குழப்பம் இருக்கும். ஆனால் உண்மையாகவே துலாமுக்கு நல்லா தான் இருக்குது. ஏன்னா சனியே ரோக சனியாக இருக்கான். பட் இருந்தாலும் உங்களுக்கு அப்படி தோணும். காரணம் என்ன அப்படின்னா, அதுக்கு மேலே கோச்சார பிரகாரமே வந்து பார்த்திங்கன்னா புதன் வந்து 9ஆம் பாவத்தில் வக்ரகதி அடைஞ்சிருக்குது. நம்மளோட பாக்கியம் குறித்து நம்மளுக்கு பலவிதமான சந்தேகங்கள், நான்லாம் அதிர்ஷ்ட கெட்ட ஜென்மம்ப்பா அப்படின்ற மாதிரி சாலிடாக நிறைய பேருக்கு தோணுங்க. எவ்வளோ குழம்பணும், எக்ஸாம் எழுதி செம்மன் நல்ல மார்க் எடுத்திருக்கோமே ஐயா, வெளிநாட்டில் நம்மளுக்கு சீட்டு கிடச்சிருக்கே, இப்போ யோசிப்போம் எப்படி நம்ம காசு ரெடி பண்ணலாம். இல்லை அப்பா அம்மா அதெல்லாம் ஆல்ரெடி ரெடி பண்ணிட்டாங்க, சூப்பர் நம்ம போகலாம். ஜோதிடம் கற்க ஆசையா? உங்களுக்கு ஜோசியம் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கா? நிச்சயமாக கற்றுக்கலாங்க. உங்களுடைய ஜாதகத்தையும் உங்களுடைய உறவுகளுடைய ஜாதகத்தையும் பார்ப்பதற்காகவே நீங்கள் ஜோதிடம் கற்றுக்கலாம். ஜோதிடம் கற்றுக்கிறதால எண்ணற்ற பலன்கள் கிடைக்கும். பிரபல ஜோதிட சிரோன்மணி டாக்டர் தீபா அருளாளன் மேம் கிட்ட நீங்கள் ஜோதிடம் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ஜோதிட வகுப்புகள் ஆரம்பிக்க போகுது கூடிய விரைவிலேயே. அதற்கு முன்பதிவு செய்வதற்கு வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் பேரை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. நீங்களும் ஜோதிடர் ஆகலாம். ஜோதிடம் கற்றுக்கிட்டு உங்களுக்கும் உங்கள் உறவுகளுக்கும் நீங்கள் ஜோதிடம் ரொம்ப ஈஸியாக பார்த்துக்கலாம். ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர் டாக்டர் தீபா அருளாளன் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம். இன்னைக்கு நமக்கு ஒரு சூப்பரான டாபிக் தான் அவங்க கொடுக்க போறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வர இருக்கின்ற புத பயிற்சி. இந்த புதன் பயிற்சி ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான நற்பலன்களை கொடுக்க போகுது, உங்க ராசிக்கு வரப்போகக்கூடிய அந்த அதிர்ஷ்டம் என்ன அப்படின்றத இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம். மேடமை சந்திச்சு முழு பதிவையும் தெரிஞ்சுப்போம். மேம், இந்த புதன் பயிற்சி அப்படிங்கிறது என்ன? புதன் பயிற்சியால ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் வந்து நடக்கும் மேம்? அதை மக்களுக்காக கொஞ்சம் சொல்லுங்களேன். கண்டிப்பாக மேடம். இப்போ புதன் பகவான் என்னைக்கு பயிற்சியாக போகிறாரு? ஜூலை 7, 2026 செவ்வாய்க்கிழமை காலை 10:32 மணிக்கு மிதுனத்தில் வந்து பார்த்திங்கன்னா பயிற்சியாகி அமர்றார். மிதுனத்தில் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா வக்ரகதி அடைகிறாரு. ஜூலை 23 வரைக்கும் வக்ரகதியில் இருப்பார். அதுக்கப்புறம் ஜூலை 24 வக்ர நிவர்த்தி அடைவார். ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் வக்ர நிவர்த்தி அடைஞ்ச புதன், அதுக்கு முன்னாடி வக்ரகதியில் இருக்க புதன். ஆக மொத்தம் புதன் மிதுனத்திலேயே தான் சஞ்சாரம் பண்ணுறார். ஆக இந்த மிதுனத்தில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய புதன் வந்து பார்த்திங்கன்னா மேடம், நம்ம பலன் எப்படி சொல்ல போகிறோம் அப்படின்னா, வக்ரகதி அடைஞ்ச புதனால் என்ன மாதிரி பலன்கள் வரப்போகுது, அதே மாதிரி வக்ர நிவர்த்தி அடைஞ்ச புதனால் என்ன மாதிரி பலன்கள் வரப்போகுது அப்படின்றது சொல்ல போகிறோம். புதன் அவருடைய சொந்த வீட்டிலே அமர்ந்தாலும் அந்த பலன்கள் அப்படின்றது கொஞ்சம் மாறுபடும் மேடம். அப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன மாதிரி பலன்கள் வரப்போகுது அப்படின்றது ஆனால் என்னென்னா, இது வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கும்போது நடுவில் பார்த்தா புரியாது. சூப்பர் மேம். புதன் பயிற்சியை பற்றி ரொம்ப அழகாக தெளிவாக சொன்னீங்க. இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு ராசிக்கும் இந்த புதன் பயிற்சி வந்து என்னென்ன மாதிரி நற்பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னு ஒவ்வொரு ராசியாக பார்த்துடலாம். வகையில இன்னைக்கு பார்க்க போறது வந்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த புதன் பயிற்சி எப்படி மேம் இருக்கு? துலா ராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேடம், இப்போ புதன் பகவான் வந்து 9ஆம் பாவத்தில் இருக்கார். 9ஆம் பாவத்தில் இருக்க புதன் பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்கார். அப்போ வக்ரகதி அடைஞ்சிருக்கும் போது ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன தோணும் அப்படின்னா, நம்மளும் மாங்குன்னு வேலை செய்கிறோம். வேலை செஞ்சு என்ன பிரயோஜனம்? பெருசாக நம்மளுக்கு எல்லாமே நம்மளை சுற்றி பாசிட்டிவாக நடக்குதா? இல்லையே. நம்ம என்ன நினைக்கிறோம், கடன்லேருந்து வெளியே வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறோம். அதுவாவது நம்மளுக்கு பாசிட்டிவாக நடக்குதா? இல்லை. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய இருக்குது. அந்த ஹெல்த் இஷ்யூஸ்லேருந்து வெளியே வந்துடலான்னு நினைக்கிறோம், நடக்க மாட்டேங்குது. நம்மளுக்கு எந்த விதத்துலையும் அதிர்ஷ்டன்றதே இல்லைப்பா. முன்னாடி போனால் உதைக்குது, பின்னாடி போனால் முட்டுது, சைடில் போனால் இடிக்குது, இப்படி தான் பொழப்பு இருக்குது. எல்லாம் துலாம் எக்ஸலண்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க, நமக்கு இந்த மாதிரி எதுவும் நடக்கலைப்பா அப்படின்ற குழப்பம் இருக்கும். ஆனால் உண்மையாகவே துலாமுக்கு நல்லா தான் இருக்குது. ஏன்னா சனியே ரோக சனியாக இருக்கான். பட் இருந்தாலும் உங்களுக்கு அப்படி தோணும். காரணம் என்ன அப்படின்னா, சுய ஜாதகத்தில் தசை புத்தியும் ஒரு காரணமாக இருக்கலாம். தசநாதன் வலு இல்லாமல் இருக்கிறது. அதுக்கும் மேலே கோச்சார பிரகாரமே வந்து பார்த்திங்கன்னா புதன் வந்து 9ஆம் பாவத்தில்
வக்ரகதி அடைஞ்சிருக்குது. நம்மளோட பாக்கியம் குறித்து நம்மளுக்கு பலவிதமான சந்தேகங்கள். நான்லாம் அதிர்ஷ்டக்கட்ட ஜென்மம்ப்பா அப்படின்ற மாதிரி சாலிடாக நிறைய பேருக்கு தோணுங்க. எனக்கும் எங்கள் அப்பாலாம் வந்து ஒன்றும் பிரோஜனம் கிடையாதுங்க. நடுவில் நல்லா இருந்தார், திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் பிரோஜனம் இல்லாமல் போயிட்டார். ஆப்வியஸ்லி அது இருக்க தானே செய்யும். காரணம் என்ன அப்படின்னா சூரியன் நீச்சம் இல்லைங்களா, சனி உச்சம், சூரியன் நீச்சம். அப்போ அப்பா அப்படின்றது பெருசாக வந்து துளாராசி என்பர்களுக்கு பாசிட்டிவான ஒரு சப்போர்ட்டிவான ஒரு பர்சனாக இருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த காலகட்டம் அவங்கள குறித்து நம்மளுக்கு ரொம்ப யோசனைகள் வரும். பெருசாக ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறாரு. என் ஃப்ரெண்டோட அப்பா பாரு எல்லா விதத்துலையும் சப்போர்ட்டாக இருக்காரு. என்ன தப்பு செஞ்சாலும் என் ஃப்ரெண்டு கூட நிற்கிறார், அது தப்பு தான். என்ன தப்பு செஞ்சாலும் அப்பாவோ அம்மாவோ கூட நிற்கக்கூடாது, நியாயத்தின் பக்கம் நிற்கணும். தப்பு செஞ்சாங்கன்னா பிள்ளைங்களோட நிற்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் என்ன ஆகும், பிள்ளைங்க இன்னும் கொஞ்சம் தப்பு செய்யும், இன்னும் கொஞ்சம் தைரியமாக செய்யும். அது தப்பு. பட் இருந்தாலும் இவங்களுக்கு தோணும், என்ன தப்பு செஞ்சாலும் அவங்க வந்து நிற்கிறாங்க, நீ எல்லாம் என்ன நல்லது செஞ்சாலும் என்கிட்ட குத்தம் கண்டுபிடிச்சிட்டே இருக்க, நீ வந்து பெருசாக வந்து எனக்கு சப்போர்ட்டிவாகவே இருக்க மாட்டேங்கிற. இது அப்பா குறித்து பலவிதமான யோஜனைகள், நம்மளோட பாக்கியம் குறித்து பலவிதமான யோஜனைகள், எங்களுக்கு சுத்தமாக அதிர்ஷ்டமே இல்லை அப்படின்ற மாதிரி எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரெஸ்லாம் நோக்கி நீங்கள் போவீங்க. அதே மாதிரி ஹையர் எஜுகேஷன். நான் வந்து ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா பிஜி நீட் எக்ஸாம் எழுதிட்டே இருக்கேன். பெருசாக வந்து கிடைக்கவே இல்லை. நான்லாம் பிஜி படிக்கிறதுக்கு லக்கே இல்லைன்னு நினைக்கிறேன். கம்முன்னு வந்து எம்பிபிஎஸ் மட்டும் வச்சு நான் ஏதாவது ஒரு கன்சர்னில் ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு வேலை செஞ்சு பொழப்பு நடத்துக்கலாமான்னு யோசிக்கிறேன். அப்படின்ற மாதிரிலாம் பிஜிலாம் கிடைக்காது, நம்பிக்கையே இல்லை அப்படின்ற மாதிரி எனக்கு நானே தோல்விகளை ஒத்துக்குவேன். எனக்கு நானே வந்து பார்த்திங்கன்னா இது ஆகாது, இது முடியாது, இது சரிப்பட்டு வராது, இதுக்கு நம்ம லாக்கிப்பட்டு வரமாட்டோம் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ராங்காக வந்து பார்த்திங்கன்னா மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிப்பேன். அதே மாதிரி வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். எங்கே போகிறது, உள்நாட்டிலே நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா எலி பிடிக்க முடியல, வெளிநாட்டுக்கு போய் நம்ம ஓணம் பிடிக்க போகிறோமா அப்படின்ற மாதிரி ஒரு யோசனை வரும். வீடு வாங்கலான்னு பிளான் பண்ணேன். இப்போ இருக்கிற பிரச்சனையில் எதுக்கு வீடு, வாடகை வீட்டிலே இருந்துட்டு போயிடலாம், நிம்மதியாக இருக்கலாம், தேவையில்லாமல் பேர்டன் நம்ம மேலே எதுக்கு எடுத்துப்பானே, ஓகேங்களா, இந்த மாதிரி தோணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கார் வாங்கலான்னு யோசித்தேன். எதுக்கு கார் வாங்கி இப்போ செலவு மாதம் இஎம்ஐ கட்டிட்டு ஏற்கனவே ஓடியாடிட்டுருக்கோம். கொஞ்சம் நம்ம வந்து சிக்கனமாகவே இருந்துடலாமே, வேண்டாமே, வாங்கினா ட்ராப் ஆகிடுவோமோ, இஎம்ஐ நம்மளுக்கு ஓவர் ஆகிடுவோமோ, நம்மளுக்கு மனசில் ஏகப்பட்ட ப்ரெஷர்ஸ் வந்துடுவோமோ அப்படின்ற மாதிரி எல்லாம் யோசிப்போம். ஒரு விதமான குழப்பமான நிலை அப்படின்றது இருக்கும். முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, உங்கள் ராசி அதிபன் சுக்கிர பகவான். சுக்கிரனுக்கு புதன் பகவான் நட்பு, பெருசாக உங்களை கெடுக்கவே மாட்டார். அப்போ பட் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமான இல்யூஷன்ஸ் டெல்யூஷன்ஸ் இதெல்லாம் பெரிய லெவலில் போனால் தான் அது இல்யூஷன்ஸ். ஒரு லைட்டாக ஒரு குழப்பம், ஒரு மந்த நிலை, ஒரு இதெல்லாம் வரும்போது அதை ஸ்ட்ரெஸ் அப்படின்றத மாதிரி சொல்லுவோம். ஸ்ட்ரெஸ்ஸு, ஒரு விதமான குழப்பம், ஒரு டைலமா, இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். கொஞ்சம் காலகட்டம் நம்மளுக்கு அப்படி தோணும். பெருசாக யோசிக்கவே வேண்டாம், நீங்கள் பாட்டுன்னு உங்கள் வேலையை செய்யுங்க, நல்லதே நடக்கும். சரி, இப்போ பிற்பகுதியில் என்ன ஆகும், ஐயோ நம்ம வந்து ஹையர் எஜுகேஷன் வெளிநாட்டுக்கு போகவே மாட்டோம் அப்படின்னு நினச்சோம். எவ்வளோ குழம்பணும், எக்ஸாம் எழுதி செம்மன் நல்ல மார்க் எடுத்திருக்கோமே ஐயா, வெளிநாட்டில் நம்மளுக்கு சீட்டு கிடச்சிருக்கே. இப்போ யோசிப்போம் எப்படி நம்ம காசு ரெடி பண்ணலாம். இல்லை அப்பா அம்மா அதெல்லாம் ஆல்ரெடி ரெடி பண்ணிட்டாங்க, சூப்பர், நம்ம போகலாம். நம்ம வந்து இவ்வளோ குழப்பத்துக்கு பின்னாடி ஒரு நல்ல தெளிவு, நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாப்பியான ஒரு எண்டிங் அப்படின்றது இருக்குது. கண்டிப்பாக நம்ம வந்து கடவுளுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்ற மாதிரி தோணும். அப்பா எப்பயுமே சப்போர்ட் இல்லை தான். அப்பா சப்போர்ட் இருக்காரோ இல்லையோ, நம்ம ஏன் மற்றவங்களோட கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட் நம்ம அப்பாவை பண்ணிக்கணும். ஓகே, அவர் நம்மளுக்கு சப்போர்ட் இருக்க மாட்டார் அப்படின்ற நினப்புலேயே அவர் எனக்கு நல்ல அப்பாவா இல்லைனாலும் பரவாயில்ல, நான் அவருக்கு நல்ல புள்ள, நான் அவருக்கு நல்ல பொண்ணு அப்படின்ற மைண்ட் செட்டில் என்னுடைய ஜேர்னி வந்து பார்த்திங்கன்னா தொடரும். அப்படின்ல என் மனசை நானே சமாதானப்படுத்திப்பேன். என் மனசுக்கு வந்து பார்த்திங்கன்னா நானே ஆறுதல் அப்படின்னு சொல்ல, என் மனசுக்கு நானே மருந்து போட்டுப்பேன். இப்படி நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாக நம்மளை நினச்சிப்போம். உண்மை அதுதான், பாசிட்டிவாக தான் உங்களை சுற்றி நடக்கும். ஆனால் உங்களுக்கே ஒரு இனம் புரியாத குழப்பம் அப்படின்றது இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வந்து கார் வாங்கலாம் நினச்சோம், அது தப்புன்ற மாதிரி யோசித்தோம். இல்லையே, நம்ம சம்பாதிக்கிறது நம்ம வாழாமல் வேற எதுக்கு. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சம்பாதிப்பாங்க, பெருசாக செலவே பண்ண மாட்டாங்க. அட போங்கப்பா, என்னத்தை செலவு பண்ணி சேர்த்து 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 வச்சு, அந்த மாதிரி எத்தனையோ பேர் எனக்கு தெரியும். சேர்த்து 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 வச்சு தான் அனுபவிக்கவே மாட்டாங்க. சம்பந்தமே இல்லாமல் யாரோ ஒருத்தவங்க வந்து அதை அனுபவிப்பாங்க. அப்போ அந்த மாதிரி இல்லாமல் நம்ம சம்பாதிக்கிறத நம்மளும் அனுபவிக்கணும், நம்மளும் சந்தோஷமாக இருக்கணும். நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாரித்து நம்ம கஷ்டத்தை மட்டுமே தானேயா பார்த்தோம், சந்தோஷத்தை பார்க்கவே இல்லையே. ஏன் நம்ம சந்தோஷத்தை பார்க்கக்கூடாது, நம்மளுக்கு உரிமை இல்லையா என்ன? நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷமாக இருக்கிறதுக்கு பகவான் படியளக்கலையா என்ன? எல்லாமே இருக்குது. இல்லைனாலும் நான் கஷ்டப்பட்டு போராடி சம்பாதிச்சிட்டேன். அப்போ என்னோடய கம்ஃபர்ட் எனக்கு ப்ரையாரிட்டி. இப்போ லேடிஸ் வந்து பாருங்கள், இப்போ ஜென்ஸை கூட விடுங்க, லேடிஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா துளாராசி தான். துளாராசியாக இருந்தாலும் பொம்பளைங்களுக்குன்னு ஒரு சராசரி ஒரு குணம் இருக்குது, எந்த ராசியாக இருந்தாலும்.
துளாராசியாக இருந்தாலும் கம்ஃபர்ட்டாக இருக்கணும், நீட்டாக இருக்கணும், டீசெண்டாக இருக்கணும், சுக்கிரனோட ராசி. அந்த மாதிரி எண்ணங்கள் தோன்றுச்சு அப்படின்னாலும் இல்லைப்பா தேவையில்லாத அன்னெசரி எக்ஸ்பென்சஸ் எதுக்கு பண்ணுவான்னு சேர்த்து வைக்கலாம். ஒரு பியூட்டி பார்லர் போகிறது கூட யோசிக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. பியூட்டி பார்லர் போகலன்னா பிரச்சனை இல்லை. அதாவது துலாம் ரிஷபெல்லாம் பியூட்டி பார்லருக்கு போகணுன்னு ஆசைப்படுவாங்க, தன்னை அழகுபடுத்திக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஐயோ ஃபேஷியல் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஷியலை விடுங்க, ஐப்ரோ 50 ரூபா வாங்குறாங்களா, 100 ரூபா வராங்களா, அட வேணா உடுப்பா நம்ம ஐப்ரோ பென்சிலில் தீட்டிக்கலாம், நம்ம அழகாக நம்மளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சின்ன சின்ன விஷயங்கள் உங்களோட சந்தோஷம், உங்களோட ஒரு அழகு, உங்களோட ஒரு ஹெல்த்து, இதுக்காக நீங்கள் செய்யறதுக்கெலாம் கூட வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யோசிப்பீங்க. அதெல்லாம் செய்யாதீங்க, அழகாக செய்யலாம். பிற்காலத்தில் நம்மளுக்கு தோணும், அதாவது பிற்பகுதி புதன் வக்ர நிவர்த்தி அடைஞ்ச பின்னாடி என்ன இது இப்படியெல்லாம் ஒரு ஐப்ரோக்கெல்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா யோசிச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளோட சந்தோஷம் நம்மளுக்கு முக்கியம் இல்லையா. அவங்க அதுக்கு செய்கிறாங்க, அவங்க வந்து அழகாக ஐப்ரோ த்ரெட் பண்ணி விட்றாங்க, அதுக்கு அவங்களுக்கு ஒரு கூலி இல்லையா, ஒரு 500 ரூபா, ஒரு 50 ரூபா கொடுக்கலாமே, ஒரு 100 ரூபா கொடுக்கலாமே, ஒரு ஃபேஷியல் பண்ணுறாங்கன்னா ஒரு 500 ரூபா கொடுக்கலாமே, தப்பு இல்லையா, அவங்களும் வாழணும் இல்லையா. அந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்றது தோன்றும். நம்மளுக்கு அதிர்ஷ்டம் இல்லை நம்மளாம் நினச்சிக்கணும், நம்மளுக்கு எல்லாமே இருக்குது, நம்மளோட குழப்பத்தினால அதை எதையுமே நம்மளால் அனுபவிக்க முடியல அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. ஆக துளாராசி என்பதில் ஜஸ்ட் ஒரு இல்யூஷனரி எஃபெக்ட் இருக்குமே தவிர எல்லாமே உங்களை சுற்றி பாசிட்டிவாக தாங்க நடக்க போகுது. வாழ்த்துக்கள். துலாம் ராசி நேயர்களுக்கு வந்து ரொம்ப அதீத குழப்பமான மனநிலை, சிந்தனைகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப யோசிக்க வேண்டாம், நல்லது தான் நடக்கும்னு உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ரொம்ப நல்ல தகவல் மேம், நன்றி. இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை மற்ற ராசிக்காரர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மேடம் நீங்க நேரில் சந்திக்கணும், ஜாதகம் பார்க்கணும், ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் வீடியோவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி டைரக்ட் கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. நான் வெளியூர்ல இருக்கேன், வெளி மாநிலத்தில் இருக்கேன், இல்லை வெளிநாட்டில் இருக்கேன், நான் எப்படி பார்க்கறது அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதே நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி ஆன்லைன் கன்சல்டேஷனும் நீங்க எடுத்துக்கலாம். இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் நல்ல பதிவா பிடிச்ச பதிவா அமைஞ்சிருந்ததுன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மற்றொரு பதிவுல உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஜோதிடம் கற்க ஆசையா? உங்களுக்கு ஜோசியம் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கா? நிச்சயமாக கற்றுக்கலாங்க. உங்களுடைய ஜாதகத்தையும் உங்களுடைய உறவுகளுடைய ஜாதகத்தையும் பார்ப்பதற்காகவே நீங்கள் ஜோதிடம் கற்றுக்கலாம். ஜோதிடம் கற்றுக்கிறதால எண்ணற்ற பலன்கள் கிடைக்கும். பிரபல ஜோதிட சிரோன்மணி டாக்டர் தீபா அருளாளன் மேம் கிட்ட நீங்கள் ஜோதிடம் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஜோதிட வகுப்புகள் ஆரம்பிக்க போகுது. கூடிய விரைவிலேயே அதற்கு முன்பதிவு செய்வதற்கு வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் பேரை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. நீங்களும் ஜோதிடர் ஆகலாம். ஜோதிடம் கற்றுக்கிட்டு உங்களுக்கும் உங்கள் உறவுகளுக்கும் நீங்கள் ஜோதிடம் ரொம்ப ஈஸியாக பார்த்துக்கலாம்.